Say loudly. Energy-ஆ இருக்கும். Okay. So lot of teachers வந்துட்டு உங்களுக்கு எல்லாரும் ஹார்ட் ஒர்க், சக்சஸ், டிசிப்ளின் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. தென் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இமேஜினேஷன். ஸோ வாட் இஸ் இமேஜினேஷன்? இமேஜினேஷன், எஸ், இமேஜினேஷன் இந்த வேர்ல்ட்லேயே வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு. அதுவும் உங்களுக்கு சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு. இப்போ நீ சூப்பர்மேன் ஆகணும்னு நினச்ச அப்படின்னா உன்னால் சூப்பர்மேன் ஆக முடியுமா? உன் இமேஜினேஷனில் ஆக முடியும். ஸோ உன்னால் என்ன வேணுமாலும் நீ இமேஜினேஷனில் என்ன பண்ணலாம்? கற்பனை பண்ணலாம். ஸோ நம்ம கற்பனை தியானம் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்ணை மூடிட்டு ஜஸ்ட்டு திறந்து பார்ப்பீங்க. பட் நீ என்ன ஆகணுங்கிறத இமேஜினேஷன் பண்ணணும். ஸோ எவ்ரி திங் கம்ஸ் இன் இமேஜினேஷன் இன் யுவர் லைஃப். ஸோ நம்ம லைஃப்பில் வந்து இமேஜினேஷன் பண்ணணும். என்ன இமேஜினேஷன் பண்ணணும்? ஸோ நம்மளுடைய ஆம்பிஷன்ஸு, ஸோ நம்ம என்ன அச்சீவ் பண்ணுங்கிறத நம்ம இமேஜினேஷன்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ த மைண்ட் இஸ் எ மேக்னெட். ஓகேவா? மைண்ட் வந்து ஒரு மேக்னெட். ஸோ வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன வேணுங்கிறத உன் பிரெயின் வந்து கண்டிப்பாக அதை செலக்ட் பண்ணிடும். கரெக்டா? இப்போ ஏதோ ஒரு திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உன் மைண்டுக்கே தெரியும் உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீ செலக்ட் பண்ணுவோம். எஸ், கரெக்டா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாக்டர், இன்ஜினியர், த பிஇ டீச்சர்ஸ், ஸோ நிறைய இருக்குது. பட் ஆனால் உனக்கு என்ன வேணும்? ஐ வாண்ட் பிகம் ஏ டாக்டர், ஐ வாண்ட் பி ஏ இன்ஜினியர், ஐ வாண்ட் பி ஏ அட்வொகேட் அப்படின்னு சொல்கிறோமா? ஏன் நம்ம சொல்கிறோம்? ஏன்னா உன் மைண்டுக்கு தெரியுது உனக்கு என்ன வேணுங்கிறது. ஓகேவா? இஃப் யூ கேன் see it here, okay, you have courage enough, speak it, it will happen. மேனிஃபெஸ்டிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு இந்த உலகத்தில். ஓகேவா? நம்ம என்னெல்லாம் திங்க் பண்ணுறோமோ அது எல்லாமே அப்சல்யூட்லி கண்டிப்பாக நடக்கும். பட் நீங்கள் அதை திங்க் பண்ணுவீங்களா? திங்க் பண்ண மாட்டீங்க. நீங்கள் வருவீங்க, ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணுவீங்க, தென் என்ன பண்ணுவீங்க? ஐ வாண்ட் பி அ இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. பட் அதுக்கான ஏதாவது ஒன்று பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. பட் நான் சொன்னது என்னது? நீ வந்துட்டு என்னவா ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ திங்க் பண்ணிட்டு அப்படின்னா தென் அதை வந்து உன் நேம் பின்னாடி நீ எழுதிக்கலாம். தென் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நீ அதை அச்சீவ் பண்ண போறேன்ட்டு ஒன்றை நம்பணும். எஸ், ஐ எம் த பெஸ்ட், ஐ எம் த பவர்ஃபுல் மேன், ஐ எம் த ரிச்சஸ்ட் மேன், ஐ எம் த ஹாப்பியஸ்ட் மேன் இன் த வேர்ல்ட் அப்படின்ட்டு நீ வந்து என்ன பண்ணணும்? ஒன்று நீ கான்ஃபிடென்ட்டாக நினச்சிக்கணும். நம்மளே நினச்சிக்கணும். நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம திங்க் பண்ணதை நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ நீ என்னவா ஆகணுங்கிறத நீ நினச்சிக்கிட்டே இரு. கண்டிப்பாக நீ இதை அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பெயின். ஸோ பெயின் தான் வந்து இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு விஷயம். இந்த பெயின் வந்து 2 types ஆஃப் பெயின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? இட்ஸ் ஹர்ட்டிங் யூ. எவ்வளோ ஹர்ட் பண்ணும்? பெயின் வந்து வலிக்கும். எஸ், கண்டிப்பாக வலிக்குமா? எஸ், வலிக்கும். எஸ், என்ன வலிக்கும்? உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இருந்தால் வலிக்கும். தென் உங்களுக்கு என்னது? ஏதாவது ஒன்று நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, பட் உங்களால் அதை பண்ண முடியலன்னு நீங்கள் அழுவீங்க. ஸ்டேஜில் வந்து ஏதாவது பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா அழுவீங்க. பெயின். தட் அனதர் ஒன் என்னது? இட்ஸ் சேஞ்சஸ் யூ. ஒன்று சேஞ்ச் பண்ணணும். கரெக்டா? ஸோ சேஞ்ச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? அதுலேருந்து நம்ம கற்றுக்கணும். இப்போ வந்து அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? எல்லா ஸ்கூல்லையும் ஒரு டே தான் என்ன பண்ணுவாங்க? ஸோ அசம்பிளி கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஸ்கூலில் டெய்லியும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏன்? உங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் போகணுங்கிறதுக்காக தான். ஸோ இங்கே வந்து நீங்கள் யாரும் ஃபியர் ஆக வேண்டாம், அசையம் ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகேவா? இங்கே வந்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து நமக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த பெயினை வந்து நம்ம அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சக்ஸஸ். உங்களுக்கு சக்ஸஸ் பிடிக்குமா? லாஸ் பிடிக்குமா? ஏன் சக்ஸஸ் பிடிக்கும்? ஏன்னா அதுதான் ஹாப்பியாக இருக்கும். லாஸ் என்ன பண்ணோம்? கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த நம்ம சக்ஸஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்படணும்? கண்டிப்பாக கஷ்டப்படணுமா இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டீங்கன்னா தான் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே? யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் இன் டுடே, யூ ஹாவ் டெவலப் யர் ஸ்ட்ரென்த் யூ நீட் ஃபார் டுமாரோ. ஓகே? ஸோ டோன்ட் கிவ் அப். ஓகே? தேங்க்யூ ஸோ மச்.